சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குவைத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் தவறுதலாக சுடப்பட்டதாக தகவல். சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல், அதிகரிக்கும் எண்ணெய் விலை. இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானின் முக்கிய உளவுத்துறை அதிகாரிகள் பலி, 131 நகரங்கள் மீதும் தாக்குதல். இலங்கையில் அவசர கால நிலை நீடிப்பு, அதிவிசேட வர்த்தமானியம் வெளியீடு. தீவிரமடையும் மத்திய கிழக்கு மோதல், ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுடன் சஜித் நாளை பேச்சு. இலங்கையில் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில், மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்கிறார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர். இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஈரானில் நடத்தப்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களில் இதுவரையில் குறைந்தது 555 பேர் பலியானதாகவும் 131 ஈரானிய நகரங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், சவுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை ஈரான் இன்று தாக்க ஆரம்பித்துள்ளமை போரை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது. சுத்திகரிப்பு நிலையங்களை ஈரான் ட்ரோன்கள் தாக்க ஆரம்பித்துள்ளமை போரை மேலும் விரிவுபடுத்தியுள்ளதும் உலக சந்தையில் எண்ணெய் விலையை அதிகரிக்க வைத்துள்ளது. ஏற்கனவே பாரசீக வளைகுடாவின் குறுகிய வாயிலான ஹாமுஸ் ஜலசந்தியில் 2 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ள நிலையில், சவுதியில் உள்ள ராஸ் தனுரா சுத்திகரிப்பு நிலையம் மீது இன்று ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பின்னர் அந்த வளாகத்தில் அடர்த்தியான கரும்புகை எழுவதை காண முடிந்தது. ஈரான் ஏவிய ட்ரோன்கள் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்ட நிலையில் அவற்றின் சிதறல்கள் தீ விபத்தை ஏற்படுத்தியதாக சவுதி அரேபிய தரப்பு அறிவித்துள்ளது. ராஸ் தனுரா நிலையம் ஒரு நாளைக்கு 5 லட்சம் பீப்பாய் மசகு எண்ணெயை சுத்திகரிக்கும் திறன் கொண்ட ஒரு நிலையமாகும். இந்த நிலையில் ஈரானிய உளவுத்துறையின் முக்கிய அதிகாரிகள் தமது தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக இன்று இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. கொல்லப்பட்டவர்களில் துணை உளவுத்துறை அமைச்சர் ஜக்ஷா ஹமிடி மற்றும் உளவுத்துறை பிரிவின் தலைவர் ஜலால் ஃபவுர் ஹசைன் ஆகியோர் அடங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குவைத்தில் அமெரிக்காவின் 3 F-15 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டமை பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள அலி அல் சலாம் அமெரிக்க வான்தளத்துக்கு அருகில் ஒரு போர் விமானம் வானில் தீப்பிடித்து விழுந்த காணொளி வெளியிடப்பட்ட நிலையில், இந்த சம்பவங்கள் விபத்து அல்ல, மாறாக குவைத்தின் வான் பாதுகாப்பு அமைப்பு தவறுதலாக இவற்றை எதிரி நாட்டு விமானங்கள் என்று கருதி தாக்குதலை நடத்தியதால் நடந்த சம்பவங்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் F-15 ரக ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானங்களில் 3 கலங்கள் சுட்டு வீழ்த்த குவைத் வான் பாதுகாப்பு தரப்பு தற்செயலாக இவற்றை சுட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் அறிவித்துள்ளது. எனினும் தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்களில் இருந்த விமான ஓட்டிகள் உள்ளிட்ட 6 பேரும் பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கான காரணங்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை ஆதரவாக அமெரிக்காவின் பல போர் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களுடன் தாமும் இணைவது குறித்து ஜெர்மனி தீவிரமாக பரிசீலித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் மோதலுக்கு மத்தியில் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளை தாக்குவதை ஈரான் அரசாங்கம் நிறுத்தாவிட்டால் இந்த தாக்குதலில் ஜெர்மனி இணையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் சாத்தியமான ராணுவ நடவடிக்கைக்கான திட்டமிடல் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும், குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் இணைவது முதல் ராணுவ மற்றும் வான்வெளி உதவிகளை வழங்குவது வரை ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகளும் நாடாளுமன்றத்தின் வெளியுறவு குழு உறுப்பினர்களும் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த அறிக்கை குறித்து இஸ்ரேலில் உள்ள ஜெர்மன் தூதரகம் உடனடியாக பதிலளிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் ஈரானுக்கு எதிராக தற்காப்பு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தங்கள் நலன்களையும் வளைகுடாவில் உள்ள தங்கள் நட்பு நாடுகளின் நலன்களையும் பாதுகாக்க தயாராக இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சைப்ரஸில் உள்ள பிரித்தானிய ராணுவ தளம் மீது ஈரான் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியுள்ளது. குறித்த தாக்குதலில் சிறிய அளவிலான பொருள் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் ஜனாதிபதி நிகோஸ் கிறிஸ்டோ தெரிவித்துள்ளார்.
சைப்ரஸில் உள்ள பிரித்தானிய ராணுவ தளம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்த நாட்டு ஜனாதிபதி நிக்கோஸ் கிறிஸ்டோ லவுட்லைட்ஸ் தெரிவித்துள்ளார். தெற்கு சைப்ரஸில் உள்ள பிரித்தானிய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள பிரித்தானிய ராணுவ தளத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் தாம் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிற நாட்டு தலைவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக சைப்ரஸ் ஜனாதிபதி கூறியுள்ளார். எவ்வாறாயினும் எந்தவொரு ராணுவ நடவடிக்கையிலும் சைப்ரஸ் பங்கு பெற விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அக்ரோத்ரி தளத்திலிருந்து அங்குள்ளவர்களின் குடும்ப உறுப்பினர்களை வெளியேற்றி வருவதாக பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அசாதாரண சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அவசரகால சட்டம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 28ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவசரகால சட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிட்பா புயலால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளை தொடர்ந்து பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால நிலை கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளது. அதன் பின்னர் அது நீடிக்கப்படாததால் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தின் அதிகாரங்களும் செயலிழந்தன. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் மற்றும் உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் வரிசைகள் போன்ற சூழல்களை கருத்தில் கொண்டு அவசரகால நிலையை மீண்டும் நீடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார். அவசரகால நிலையை நீடிப்பதற்கான உத்தியோகபூர்வ யோசனை அடுத்த வாரம் நாடாளுமன்ற சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். எரிபொருள் விநியோகம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கும் சட்டவிரோத எரிபொருள் சேமிப்புகளை தடுப்பதற்கும் இந்த அதிகாரம் அவசியம் என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் இலங்கையில் கடந்த 28ஆம் தேதி முதல் மீண்டும் நடைமுறைக்கு வரும் வகையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவால் அவசரகால நிலை நீடிக்கப்பட்டு புதிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் இந்த சட்டமானது நீடிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மோதல் தொடர்பில் அவசர கலந்துரையாடலுக்கு ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசை எதிர்க்கட்சியை சேர்த்து கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நாளைய தினம் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவசர விசேட கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற மோதல்களின் காரணமாக பிராந்தியத்தில் பணிபுரியும் இலங்கை பிரஜைகளின் நலன்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கும் இந்த மோதல்கள் காரணமாக எதிர்காலத்தில் நமது நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனை குறித்தும் கலந்துரையாடி இது தொடர்பில் அரசாங்கத்துக்கு எடுத்துரைப்பதையும் நோக்கமாக கொண்டே இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொழில் புரிந்து வரும் இளைஞர்களை பாதுகாக்க உச்சபட்ச நடவடிக்கை தற்போதைய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். அனுராதபுரம் மாவட்டத்தில் இன்று இடம்பெற்ற 850 பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை எழுது பொருட்கள் அடங்கிய பாடசாலை பைகளை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு அந்நிய ஸ்லாவானியை அனுப்பும் பல லட்சம் தொழிலாளர்கள் மத்திய கிழக்கில் பணிபுரிந்து வருவதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடங்கிய மோதலினால் அவர்களின் தொழில்கள் மற்றும் உயிர்கள் ஆபத்தில் உள்ளதாக அவர் கூறினார். அவர்கள் நாட்டிற்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதுடன் இது நாட்டிற்கு மிகப்பெரிய மூச்சை தருவதாக கூறினார். எனவே மோதல் நடைபெறும் நேரத்தில் பிராந்தியத்தின் தொழில் புரிந்து வரும் இளைஞர்களை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இதேவேளை குவைத்தில் தங்கியுள்ள இளைஞர்கள் தொடர்பில் கண்காணித்து வருவதாக அந்த நாட்டிற்கான இலங்கை தூதுவர் லக்ஷித ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். குவைத்தில் உள்ள அமெரிக்க படை தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல்களை நடத்தியுள்ள போதிலும் அந்த தாக்குதல்களினால் எந்தவொரு இலங்கையருக்கும் பாதிப்பும் ஏற்படவில்லை என இலங்கை தூதுவர் லக்ஷித ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக குவைத்தில் தங்கியுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் கூறினார். அங்குள்ள இலங்கையர்கள் தொடர்பில் தூதரகம் தொடர்ச்சியான கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதுடன் குவைத் பாதுகாப்பு பிரிவினருடன் இணைந்து நிலைமைகளை அவதானித்து பாதுகாப்பு தகவல்களை கேட்டறிந்து வருவதாகவும் லக்ஷித ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார். இதேவேளை ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு அவசர தேவைகளுக்கான உதவிகளை வழங்குவதற்காக விசேட சேவையொன்றை ஏற்பாடு செய்துள்ளதாக அந்த நாட்டிற்கான இலங்கை தூதுவர் அருஷா குரே தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் சுமார் 3,50,000 இளைஞர்கள் வசிப்பதாகவும் தூதரகம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளிவிவகார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் உள்நாட்டு அமைச்சு ஆகியவற்றுடன் நேரடி தொடர்புகளை பேணி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து, பாதுகாப்பான இடங்கள் மற்றும் விமான நிலைய அணுகல் தொடர்பான ஆலோசனைகளை தூதரகம் முகப்புத்தகத்தினூடாக தொடர்ந்து வெளியிட்டு வருவதால் அவற்றை சரிபார்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
இலங்கையில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ள போதிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருப்பது கவலை அளிப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகம் வழமை போன்று தடையின்றி முன்னெடுக்கப்படும் எனவும் டிஜே ராஜகருணா மேலும் தெரிவித்தார். இலங்கை நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் சந்தர்ப்பத்தில் QR எனப்படும் குறியீட்டு முறையை பயன்படுத்தி எரிபொருள் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டும் என்றும், தற்போது நாட்டில் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதால் QR முறையை பயன்படுத்த வேண்டிய எவ்வித அவசியமும் இல்லை என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்தார். எவ்வாறாயினும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் QR முறையை பயன்படுத்த தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைய தினமும் வழமை போல எரிபொருள் விநியோக பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அத்துடன் அனுமதி பத்திரமின்றி வீடுகளில் எரிபொருளை பதுக்கி வைப்பது சட்டவிரோதமானதும் ஆபத்தானதுமான செயலாகும் எனவும் அது தொடர்பில் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இவ்வாறு எரிபொருளை பதுக்கி வைப்போர் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் அது குறித்து காவல்துறைக்கு அறிவிக்குமாறும் அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கும் தமிழகம் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த கப்பல் சேவை எதிர்வரும் 6ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுபம் கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கும் தமிழகம் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை அசாதாரண காலநிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் குறித்த கப்பல் சேவையானது மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் வழமை போல் செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த ஏனைய 6 நாட்களும் குறித்த கப்பல் சேவையானது இடம்பெறவுள்ளது. www.sailsubam.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதனூடாக அல்லது 021-222-46-47 011-76-42-117 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பினை மேற்கொள்வதன் மூலமாகவோ பயணச்சீட்டுக்களை பதிவு செய்து கொள்ள முடியும் என சுபம் கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவைத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் தவறுதலாக சுடப்பட்டதாக தகவல். சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல், அதிகரிக்கும் எண்ணெய் விலை. இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானின் முக்கிய உளவுத்துறை அதிகாரிகள் பலி, 131 நகரங்கள் மீதும் தாக்குதல். இலங்கையில் அவசர கால நிலை நீடிப்பு, அதிவிசேட வர்த்தமானியம் வெளியீடு. தீவிரமடையும் மத்திய கிழக்கு மோதல், ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுடன் சஜித் நாளை பேச்சு. இலங்கையில் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில், மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்கிறார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர். இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.